காந்திக்கு முதல்வர் ஜோசப் விஜய் நன்றி குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்களை சந்தித்த பிறகு தற்போது ஆளுநர் மாளிகையை நோக்கி முதல்வர் ஜோசப் விஜய் அவருடைய பயணம் அமைந்திருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். திராவிடர் கழக மூத்த தலைவர் திரு கி வீரமணி அவர்களை சந்தித்த பிறகு தற்போது ஆளுநர் மாளிகையை நோக்கி தம்முடைய பயணத்தை துவக்கி இருக்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கக்கூடிய தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார் தமிழக முதல்வர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையை நோக்கி தற்போது தம்முடைய பயணத்தை துவக்கி இருக்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள். திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்களை சந்தித்த பிறகு தற்போது ஆளுநர் மாளிகையை நோக்கி தம்முடைய பயணத்தை துவக்கி இருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். தற்போது ஆளுநர் மாளிகையை நோக்கி முதல்வர் விஜய் அவருடைய பயணம் அமைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தற்காலிக சபாநாயகருக்கான பதவியேற்பு விழாவும் நடைபெற இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஆளுநர் மாளிகை இன்று மாலை தற்காலிக சபாநாயகருக்கான பதவியேற்பு விழா நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு அமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இன்று தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதை அடுத்து நேரு உள்விளையாட்டு அரங்கில் ஒரு சில அதாவது அங்கிருந்து கிளம்பி சட்டமன்றம் சென்றார். அங்கு தலைமை செயலகம் சென்றடைந்த அவர் அங்கு முதலமைச்சருக்கான இருக்கையில் உட்கார்ந்து ஒரு சில கோப்புகளை எல்லாம் கையில் சென்றார். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதே போல அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதனைத் தொடர்ந்து கொள்கை தலைவரான பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக எழும்பூரில் சென்றடைந்தார். இந்த நிலையில அங்கிருந்து புறப்பட்டு தற்பொழுது ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்று மாலை தற்காலிக சபாநாயகருக்கான அந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார். அதை பங்கேற்கக்கூடிய சூழல்ல மேலும் அவருடன் சேர்ந்து அமைச்சர்களும் பங்கேற்க இருக்கிறார். இன்று காலை நடைபெற்ற பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்ட நிலையில தற்பொழுது ஆளுநர் மாளிகையில தற்காலிக சபாநாயகருக்கான அந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக தான் பெரியார் திடலில் இருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி முதலமைச்சர் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சி தான் நம்மளால் பார்க்க முடியும். முத்துக்குமார், இன்னும் சற்று நேரத்தில் தற்காலிக சபாநாயகருக்கு உண்டான பதவி பிரமாணம் நடைபெற இருக்கு. இந்த நிகழ்வுல யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? தற்போது நடைபெற இருக்கக்கூடிய தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் பற்றின விவரங்கள் முத்துக்குமார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தற்காலிக சபாநாயகருக்கான பதவியேற்பு விழா நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக தான் இன்னும் சற்று நேரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகையை நோக்கி செல்ல இருக்கிறார். அதற்கு முன்பாக அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதல் இந்த ஏற்பாடுகள் நடைபெற்றது. முதற்கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் இன்று நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற அந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அவருக்கு பதவியேற்று வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவருடன் 9 அமைச்சர்களும் அமைச்சர்களுக்கு பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில தற்பொழுது தற்காலிக சபாநாயகருக்கான பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றுக் கொள்ள
முத்துக்குமார், தற்போது தற்காலிக சபாநாயகராக பதவியேற்கக்கூடிய திரு கருப்பையா அவர்கள் பற்றின விவரங்கள் இது என்ன? நிச்சயமாக தற்காலிக சபாநாயகராக பதவியேற்கக்கூடிய கருப்பையா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சோழவந்தான் தொகுதியில சட்டமன்ற தொகுதியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இந்த நிலையில்தான் இன்று அவர் தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்க நாளை மறுநாள், அதாவது 11ஆம் தேதி வெற்றி கழகம் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஏற்கனவே ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்காலிக சபாநாயகராக கருப்பையா இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். அவர் பதவியேற்ற பிறகு நாளை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவியை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அந்த பதவியை ஏற்றுக்கொண்ட பிறகு நாளை மறுநாள், அதாவது 13ஆம் தேதி சட்டமன்றம் கூடி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த வாக்கெடுப்புகள் எல்லாம் நடைபெறும். அந்த வாக்கெடுப்பு நடைபெறதுல அதற்கான வாக்கெடுப்புல சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள். இந்த நிலையில தான் நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்ற பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய, அதாவது அதிகாரப்பூர்வ, அதாவது தற்பொழுது தற்காலிக சபாநாயகராக கற்பையா இருக்கக்கூடிய சூழலில் நிரந்தர சபாநாயகராக யார் இருக்கலாம் என்பது குறித்தான வாக்கெடுப்பு நடைபெறும். அதன் அடிப்படையில நிரந்தர சபாநாயகர் என்பது நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு அதனை தொடர்ந்து வருகின்ற 13ஆம் தேதி இந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து பெரும்பான்மை ஏற்கனவே பெரும்பான்மையை சற்று நேரத்திற்கு முன்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில தமிழக வெற்றி கழக தலைவர் அந்த தொகுதியை என்பது ராஜா நிலையில தற்போது ஆளுநர் மாளிகை நோக்கி பயணிக்கும் முதல்வர் விஜய் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார். இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவிற்காக தற்போது ஆளுநர் மாளிகை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் முதல்வர் ஜோசப் விஜய். சற்று நேரத்திற்கு முன் திராவிடர் கழக மூத்த தலைவர் திரு கி வீரமணி அவர்களை சந்தித்த பிறகு தற்போது ஆளுநர் மாளிகையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். இன்னும் சற்று நேரத்தில் தற்காலிக சபாநாயகராக திரு கருப்பையா அவர்கள் பதவி ஏற்க இருக்கிறார். இந்த நிகழ்விற்காக தற்போது தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக கருப்பையாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள். இந்த நிகழ்விற்காக தற்போது ஆளுநர் மாளிகையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது ஆளுநர் மாளிகையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வழிநடைகளும் தொண்டர்கள் தங்களுடைய உற்சாக வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்வு குறித்த கூடுதல் விவரங்கள் ஜெயலானி. வணக்கம். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தற்காலிக சபாநாயகருக்கு பதவியேற்பு என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக தலைமை செயலகத்திலிருந்து புறப்பட்ட தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் தனது கொள்கை தலைவரான பெரியார் திடலுக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து நேரடியாக சாலை மார்க்கமாக போது ஆளுநருடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தற்காலிக சபாநாயகர்களுக்கான அந்த பதவியேற்பு என்பது நடத்தப்படும் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவே தற்போது சாலை மார்க்கமாக தலைமை செயலகத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார். வரும் வழி முழுவதுமாகவே தற்போது உற்சாகமான வரவேற்பு என்பது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வழங்கினார்கள். அந்த காட்சிகள் என்பதையும் நம்மால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக முதலமைச்சருக்கு கான்வாய் பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கான்வாய் பாதுகாப்பையும் மீறி திரளான தொண்டர்கள் அவர்களை காண வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் வழிநெடுகிலும் உற்சாகமாக தொண்டர்கள் வரவேற்புக்கு மத்தியில் புறப்பட்டு வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நேரம் என்பது 4 மணி. தற்போது 4 மணி சரியாக 4 மணி அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது கிண்டி இருக்கக்கூடிய மக்கள் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். அவருடன் புஷி ஆனந்த், கழகத்தின் பொதுச் செயலாளராக பார்க்கப்படக்கூடிய புஷி ஆனந்த் அவரும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். முக்கிய துறை அவருக்கு ஒதுக்கப்படும் என்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முக்கிய தலைவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தலைவர்கள், அமைச்சர்களாக பொறுப்பேற்ற அந்த 9 நபர்களுமே தற்போது
கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தற்காலிக சபாநாயகர்களாக மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கருப்பையா தற்காலிக சபாநாயகராக பதவியேற்பு என்பது நடத்த இருக்கிறது. பொறுப்பு ஆளுநர் அருணேக்கர் அவருக்கு பதவியேற்பு என்பது செய்து வைப்பார் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதற்கான நிகழ்வு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது கிண்டி இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வந்தடைந்திருக்கிறார். அவரை ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உற்சாகமாக கைகூப்பி வணக்கம் வைத்து வரவேற்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. ஆளுநர் தனி செயலாளர் உள்ளிட்ட அனைவருமே தற்போது அவருக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அவர் தற்போது உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக இந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது நடத்தப்படும். அதற்கு பிறகாக தற்காலிக சபாநாயகர் நாளை சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கான அந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாளைய தினம் தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில பதவியேற்பு என்பதை செய்து கொள்வார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான காரணம் என்னவென்றால் 13ஆம் தேதிக்குள்ளாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சராக தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களும் தனது பெரும்பான்மையை நிரூபித்து காட்ட வேண்டும். ஏற்கனவே தனக்கு ஆதரவு இருக்கக்கூடிய 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கடிதங்களை ஆளுநர் அருணேக்கரிடம் கொடுத்துவிட்டுத்தான் ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்திருந்தார். இன்று காலை அவருக்கு பதவி பிரமாணம் என்பது செய்து வைக்கப்பட்டது. இந்த சூழலில் இந்த தினம் மாலை நேரத்தில் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தற்காலிக சபாநாயகர் பொறுப்பேற்றுக் கொள்வார். தற்காலிக சபாநாயகர் பொறுப்பேற்றதற்கு பிறகாக அவர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டப்பேரவையில் அவருக்கான பதவியேற்பு என்பதை செய்து வைப்பார்கள். 233 தொகுதிக்கான அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தங்களது பதவியை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு பிறகாக சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார்கள். அதற்கு பிறகாக குறிப்பிட்ட தேதி அறிவிக்கப்பட்டு அந்த தேதியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடத்தப்படும். அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனது பெரும்பான்மையை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சராக தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களும் நிரூபித்து காட்ட வேண்டும். அதற்கான அடுத்தடுத்த பணிகள் தான் தற்போது தொடங்கி இருக்கிறது. இன்று காலை அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதற்கு பிறகாக அதிரடியாக சில திட்டங்களை அறிவித்திருந்தார். குறிப்பாக விலையில்லாமல் 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பது வழங்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டது. அது தொடர்பாக சில சர்ச்சைகள் சமூக வலைதளங்களில் எழுப்பப்பட்டது. அதற்கும் விளக்கம் அளிக்கும் வகையிலாக அரசாணை என்பதையும் அதிரடியாக தற்போது வெளிவந்திருக்கிறது. அதிலும் அதன் மூலமாக விளக்கம் என்பதை கொடுத்து விட்டார்கள். அது மட்டுமல்லாது தற்போது அதுக்கு அடுத்ததாக கொள்கை தலைவரான பெரியாருடைய திடலுக்கு சென்று அங்கு திராவிட கட்சியுடைய தலைவர் கி வீரமணி அவர்களை சந்தித்து மரியாதை செலுத்தினார். கொள்கை தலைவரான பெரியாருடைய சிலைக்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கு நின்று வீர வணக்கம் செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அங்கிருந்து புறப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். அவர்கள் வருகை தந்த போது சாலையில் 2 புறங்களிலும் குறிப்பாக சின்னாதிரிப்பேட்டையிலிருந்து தொடர்ச்சியாக கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு வரக்கூடிய அந்த அண்ணா சாலை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமாகவே ஜெமினி மேம்பாலம் முதல் தேனாம்பேட்டை கிண்டி வரையிலாக 2 புறங்களிலுமே சாலைகளில் தொண்டர்கள் வரிசை கட்டி நின்றார்கள். கயிறு கட்டி காவல்துறையினர் உள்ளே சாலையில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாலும் கூட அந்த பாதுகாப்பை உடைத்துக் கொண்டு வந்து எப்படியாவது முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட தனது தலைவரை பார்த்து வர வேண்டும் என்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் ஆர்வம் காட்டிய நிகழ்ச்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், புஷி ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் உள்ளிட்ட அனைவருமே தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தற்காலிக சபாநாயகராக கருப்பையா பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா தற்பொழுது தமிழக முதலமைச்சர் இன்று காலை பதவியேற்றுக் கொண்ட தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். அங்கு தற்காலிக சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார்கள். தற்காலிக சபாநாயகர் தேர்வு பெற்ற பிறகு சட்டமன்றத்தில் வைத்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமான பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கு ஏதுவாக தற்காலிக சபாநாயகராக சட்டமன்ற உறுப்பினர் திரு கருப்பையா அவர்களை தேர்வு செய்வது இன்னும் சில மணித்துறைகளில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. அது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன ஜெயலலிதா? அதாவது பதவியேற்பு விழா தொடங்கியாச்சா தற்காலிக சபாநாயகருக்கு? அடுத்து சட்டப்பேரவை எப்பொழுது கூடி அதற்கான அடுத்த கட்ட நகர இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. வழக்கமாக தமிழகத்தின் முதலமைச்சராக குறிப்பிட்டதற்கு பிறகாக தமிழகத்தில் தற்காலிக சபாநாயகராக ஆளுநர் அவர்கள் பொறுப்பேற்று வைப்பார்கள். அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள்.
அதற்கு பிறகாக தற்காலிக சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதற்கு பிறகாக சபாநாயகர் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு என ஒரு சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தப்படும். அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அந்த கட்சி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்சி தனது தனி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 234 தொகுதிகளில் சரிபாதிக்கும் மேலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் சட்டப்பேரவையில் தனி பெரும்பான்மை இருக்கிறது என்பதை நிரூபிக்க முடியும். இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏற்கனவே தனி பெரும்பான்மை இல்லை என்றாலும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது ஆதரவு என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கூட்டணி கட்சியுடைய ஆதரவு, குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், IUML மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட 5 கட்சிகளுடைய ஆதரவு என்பது கிட்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தற்போது தமிழக சட்டப்பேரவைக்கு தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது பெரும்பான்மையை நிரூபிக்க தேவைப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது இருக்கிறது. அந்த ஆதரவு கடிதத்தை ஆதரவுக்கு பிறகாகத்தான் ஆளுநர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயன் முதலமைச்சராக பதவியேற்பதற்காக இன்று காலை அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்று இன்று காலை அவருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டது. அவருடன் இணைந்து 9 அமைச்சர்கள் அமைச்சர்களாகவும் அவருடைய அமைச்சரவையில் பதவியேற்றுக் கொண்டார்கள். அதற்கு பிறகாக வழக்கமாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் தான், அதாவது தற்காலிக சபாநாயகர் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். தற்காலிக சபாநாயகர் பொறுப்பேற்றதற்கு பிறகாக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த பதவியேற்பு விழா என்பது நடத்தப்படும். அது தற்காலிக சபாநாயகர் நிகழ்த்துவார். அவர்களுக்கான பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள். அதற்கு பிறகாக சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார். சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகாக அவர்களுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான கூட்டுவரும் இதற்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது தொடர்ச்சியாக நடத்தப்படும். இதெல்லாம் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகள். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் எல்லாம் பொறுப்பேற்றதற்கு அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அவை நிரூபித்துவிடும். தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த நாட்கள்ல சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான காரணம் என்னவென்றால் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான அந்த கால அவகாசம் என்பது 10ஆம் தேதியான இன்றோடு நிறைவு பெறுகிறது. அதற்குள்ளாகவே தமிழகத்தில் புதிய அரசுக்கான புதிய அமைச்சரவைக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் தமிழக முதலமைச்சராக தற்போது ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவருடன் சேர்ந்து 9 அமைச்சர்களும் பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது தற்காலிக சபாநாயகரும் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். தற்காலிக சபாநாயகர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகாக சட்டப்பேரவை தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும். நாளைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது கூட்டப்படும். அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள். நாளை மறுதினத்திற்குள்ளாக, அதாவது 13ஆம் தேதிக்குள்ளாக தமிழக வெற்றி கழகம் தனது பெரும்பான்மையை நிரூபித்து காட்ட வேண்டியிருக்கிறது. எனவே 13ஆம் தேதிக்குள்ளாக சட்டமன்ற கூட்டத்தொடரும் கூட்டப்பட்டு அதில் தனது தனிப்பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான பணிகள் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே திருச்சி கிழக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த சூழ்நிலையில் பெரம்பூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தான் தொடர்வதாகவும் அந்த அடிப்படையிலே தற்போது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சராக தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். திருச்சி கிழக்கு என்று காலை பதவியேற்பதற்கு முன்பாகவே அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அப்படி என்றால் 234 ஒரு தொகுதி ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறது. அது காலியாக இருப்பதாகவே கருதப்படும். அப்படி என்றால் 233 தொகுதிகள் மட்டுமே தமிழகத்தில் தற்போது ஆக்டிவாக இருக்கக்கூடிய சட்டமன்றமாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் அது சரிபாதி என்றால் 117 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கிட்டினாலே போதும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு கூட்டணி மற்றும் தோழமை கட்சிகளுடைய ஆதரவை கிட்டினோம் என்றால் 120 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த ஆதரவு என்பது இருக்கிறது. எனவே 13ஆம் தேதிக்குள்ளாக அவர் தனது தனி பெரும்பான்மையை நிரூபித்து காட்டி நிலையான அரசை அமைப்பார் என்பதாகவே அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்கு ஒரு முன்னோட்டமாக அந்த நடவடிக்கைகளுக்கான ஒரு முன்னோட்டமாகவே வழக்கமாக நடைபெறக்கூடிய நடவடிக்கையாக தற்போது பொறுப்பு ஆளுநர் அருணேஸ்வர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற கருப்பையா சட்டமன்ற உறுப்பினருக்கு தற்காலிக சபாநாயகராக பொறுப்பினை